ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் அது காணப்படுகிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறிகிறதுமாய் காணப்படுகிறது. இந்த காலவேளையில பலவிதமான சிந்தனைகளோடு போராட்டங்களோடு நாம் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் அவைகள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும்படியாக எல்லாரும் உற்சாகத்தோடு இந்த வேளையில தலைகளை தாழ்த்தி எங்களோடு நீங்க பேசும் என்று சொல்லி அவருடைய வல்லமை வாஞ்சித்து இந்த வேளையில் நாம் காணப்படுவோம். அலை மோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலை மோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலறி திகைக்கும் சீஷரை கண்டு அப்பால் போறவர் போல் காண்பித்தார். அலறி திகைக்கும் சீஷரை கண்டு அப்பால் போறவர் போல் காண்பித்தார். அலை மோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலை மோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலை மோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அன்பின் இயேசுவே, இந்த காலவெளியில கூட ராஜா அடிமை மறைத்து உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு இந்த வேளையில பேசுவீராக. பலவீன பாண்டமாக என்னை மறைத்து உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோடு நாம் காணப்படுவோம். ஏனென்றால் உங்களுடைய உற்சாகம்தான் வார்த்தைகளை அதை வெளியே கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நீங்க சோர்வா இருந்தால் நானும் பேச முடியாது, ஆவியானவரும் இடைப்பட முடியாது. எல்லாரும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை நீங்க தர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோய் காத்திருப்போம். இந்த ஆராதனை வேளையில கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த வேளையில கூட இந்த நாளின் ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 26 அதன் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால நீர் அவர் என்ன செய்வீர்? பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த வேளையில கூட பலவிதமான பிரச்சனைகளோடு ஊசலாடுகிற ஒரு அனுபவத்தோடு ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது, எங்களால் இந்த பிரச்சனையை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில வந்திருக்கிறதான அன்பு தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் என்ன செய்வீர்? அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஹல்லேலூயா. நாம் ஒன்றை நாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவரால் அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை, அவரை அன்றி நமக்கு ஒரு விடுதலையும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தகப்பன் மேல நம்முடைய அந்த விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசமானது என்னது? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாய் அது காணப்படுகிறது. இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு ஃபேனு லைட்டு எல்லாம் எப்படி இயங்குகிறது? கரண்ட், மின்சாரத்தின் மூலமாக இயங்குகிறது. அதை நம்ம பார்க்குறோமா? பார்க்கவில்லை. ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். கரண்ட் இருக்கிறது. எப்படி நம்ம தெரிந்து கொள்கிறோம்? இந்த ஃபேன் ஓடுறதன் மூலமாக. அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான அந்த நல்ல காரியங்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய அந்த வல்லமை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதுதான் விசுவாசமாய் காணப்படுகிறது. இந்த கால வேளையில கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும், ஆனால் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சோர்வான காரியங்கள் வரும்பொழுது என்ன செய்யும்?
அந்த விசுவாசம் என்ன செய்யும்? தடுமாறும். அது ஒரு கப்பலை போல எப்படி ஒரு கடலுக்குள்ளதாக அந்த கப்பலானது பிரயாணப்படும் பொழுது பலவிதமான நல்ல அமைதியே போய் கொண்டிருக்கும். திடீரென்று என்ன ஆகும்? காற்றும் கடலும் அப்படியாக மோதும் பொழுது அந்த படகு என்ன செய்கிறது? அளவு பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாட்கள்ல கூட ஆண்டவர் ஒரு முறையா என்ன செய்கிறார்? ஊழியத்தை முடித்துட்டு சீஷர்களெல்லாம் நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, அவங்கள வந்து கப்பல் ஏற்றி விட அந்த படகுல ஏற்றிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கும்படியாக அவர் ஒரு இடத்துல காத்து கொண்டிருக்கிறார். அப்படியாக அந்த சீஷர்கள் படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடுக்கடலிலே அந்த படகு போன பொழுது என்ன செய்ததாம்? பெரிய காற்று வருகிறது, ஒரு கொந்தளிப்பு வருகிறது, ஒரே தடுமாற்றம். இந்த சீஷர்கள்லாம் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. நம்ம நிலைமை என்ன ஆக போதோ தெரியலையே, இன்னைக்குதான் நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி நாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்கள்? திகைக்கிறார்கள். அப்படியாய் அவர்கள் தடுமாறுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீரென்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கடலின் மேலே ஆண்டவர் நடந்து வருகிறார். அதை பார்த்தது இன்னும் இவங்களுக்கு பயம். என்னமோ ஆவேசம், அது வரைக்கும் நடக்காத காரியம், ஏதோ பேய் பிசாசு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒன்று ஒரு ஆள் நடந்திருந்தா எப்படி இருக்கும்? கடலின் மேல அந்த இருட்டு நேரத்துல ஆண்டவர் அந்த கடலின் மேல நடந்து வருகிறார். இன்னும் இவங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியானது போல தோன்றுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான், நீங்க பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் தான் தெரிஞ்ச உடனே இந்த சீஷர்களுக்கு என்ன பண்ணுது? அதுவும் விசேஷமாய் பேதுருவுக்கு எப்பவுமே கொஞ்சம் துணிச்சல் ஜாஸ்தி. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரும்படி என்ன செய்யுங்க? கடலின் மேல நடக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிச்சயமாக அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம்தான். நம்ம கூட சில பேர் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கலாம். திடீரென்று நம்ம கொஞ்சம் பலப்பட்டு கொள்வோம் ஆண்டவருக்குள்ள. அதே போல இந்த சேஷன் என்ன செய்கிறார்? கொஞ்சம் தைரியப்படுகிறார். ஆனால் கொஞ்ச தூரம் அவர் அப்படி லைட்டா நடக்கிறாரு. நடந்ததும் அங்க என்ன செய்கிறது? காற்று பலமா இருக்கிறதை கண்டு அவர் என்ன செய்கிறாராம்? அப்படியே பயப்படுறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, அப்பா எனக்கு அவன் பிடிச்சுக்குங்கப்பா, என்னை நீங்க ரட்சிங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நம்ம வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரத்துல 30-31 நம்ம வாசிக்கும் பொழுது பேதுருனுடைய விசுவாசம் எப்படி தடுமாறினது என்று சொல்லி அங்க பார்க்கலாம். மத்தேயு 14:30-31. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடே இருந்த சீஷனா இருந்தாலும் அவருக்குள்ள அந்த தடுமாற்றம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், என்ன பார்த்தோம்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவர்கள் என்ன செய்வீர்? பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்ற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாகவே நாம் ஆலயத்துக்கு வர்றது நல்லதுதான், ஆண்டவரை ஆராதிக்கிறது நல்லதுதான். ஆனால் நம்முடைய உறுதி எப்படி காணப்படுகிறது? ஆண்டவர் மேல வைத்திருக்கிறதான அந்த உறுதியில எப்படி இருக்கிறோம்? அடிக்கடி தடுமாறி போகிறோமா? அடிக்கடி நம்ம வந்து தவறுகிறோமா? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமா? இதை தான் இந்த கால வேளையில நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த பேதுரு அப்போஸ்தலன் சீஷனா இருந்த காலத்துல அவர் என்ன செய்தார்? கொஞ்சம் தடுமாற்றம், ஒரு ஆசை வந்துருச்சு நடந்துடலான்ட்டு. ஆனால் அந்த காற்றை பார்த்தோன்னே என்ன செய்கிறார்? அவர் கொஞ்சம் தடுமாறுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது. அதே நேரத்துல பவுலும் சீலாவையும் குறித்து அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 16:25 வசனத்துல நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள் என்றதான அந்த ஒரே காரணத்துக்காக, அவர்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது, நல்ல எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வர்றாங்கன்ற அந்த ஒரே காரணத்துக்காக அவர்கள் இருவரையும் பிடித்து அடித்து உதைத்து என்ன செய்கிறார்கள்? எவ்வளவு அடி அடிக்க முடியுமோ அடிச்சு சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டு அவங்களுடைய கால்களை தொழு மரத்தில் என்ன செய்தார்களாம்? மாட்டி வைக்கிறார்கள். எவ்வளவு ஒரு வேதனையாய் காணப்படும் பாருங்களேன். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்கிறோம்? ஐயோ, எங்களால தாங்க முடியலம்மா, இந்த பிரச்சனை எங்களால சகிக்க முடியல, இதை தாண்டி வர்றதுக்கு எங்களுக்கு பலனே இல்லை, ஆனாலும் இவ்வளோலாம் கடவுள் சோதிக்க கூடாதுன்னு சொல்றோம். ஆனால் அங்கே பார்க்கும்போது அந்த பவுலும் சீலாவும்
ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்றாங்க, ஆண்டவருக்காக அந்த நிந்தையை அனுபவித்து அந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் என்ன செய்தார்களோ, நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். ஹalleluya. நிச்சயமாக இந்த கால வேளையில நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த 2 சீஷர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்களாம், துதித்து, ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் அப்பா. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், அந்த தானியேல்ல நம்ம பார்க்கிறோம்ல, அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகுவை அந்த அக்னி ஜுவாலையில விடுவித்தவரே, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா. யோபு அந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் விடுவித்தீங்களே, ஆனால் அந்த கஷ்டத்துல கூட அவர் சொன்னாரே, ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில நம்பிக்கையா இருப்போம்னு சொன்னாரே. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க நல்லவர் அப்பா, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்ல. நீங்க மரித்து 3ஆம் நாளே ஜீவனோடு எழுந்த தேவன் அல்லவா, உமக்கு இதெல்லாம் லேசான காரியம் அப்பா, இந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. அப்படியாக அவர்கள் பாடி துதி செய்கிறார்கள். ஹalleluya. இந்த காலையில் ஒரு உறுதியாய் பற்றி கொள்கிறதற்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக அந்த சீஷர்கள் காணப்படுகிறார்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை காணப்படுகிறது. 36வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கட்டளிட்டதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை துதித்து பாடின பொழுது நமக்கு நன்கு தெரிந்த வண்ணமாக சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறமுண்டது, அந்த பிள்ளைகள் மேல இருந்த கட்டுகள் எல்லாம் கலன்று போயிற்று. அப்படியாக ஆண்டவர் ஒரு சடுதியிலே ஒரு பெரிய விடுதலையை அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். இதை பார்த்ததான அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்றான், ஐயோ அவங்களாம் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாய்த்து கொள்ளும்படியாக, தன்னைத்தானே கொலை செய்யும்படியாக அவன் முற்படும் பொழுது, ஓ நீ ஒன்றும் செய்யாத, நாங்கள் நல்லா இங்கே உள்ளதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மூலமாய் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அந்த இரவிலே என்ன செய்கிறாங்க, அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டார் அனைவரும் அவங்க கேட்டாங்க, ரட்சிக்கப்படுவது நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது, நீயும் உன் வீட்டார் என்ன பண்ணுங்க, கர்த்தரை விசுவாசிங்க, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை கிடைக்கிறது. அந்த இரவிலே ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக அந்த 36வது வசனத்துல வரும் பொழுது அது மட்டும் நம்ம வாசிக்கலாம். 36. சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள், ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். ஹல்லேலூயா. ஏற்கனவே அவங்க விடுதலை ஆயாச்சு, கடவுளுடைய அந்த வல்லமையினால அந்த பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் கட்டளை வருகிறது, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களெல்லாம் விடுவிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருகிறது. சமாதானத்தோடே போங்கள். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இப்பொழுது நான் போய்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையில நிச்சயமாய் நான் விடுவிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. இந்த நிந்தனைகள் போராட்டங்கள் அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. இந்த சீஷர்களை வாழ்த்தி அனுப்புறாங்க, நீங்க சமாதானத்தோட போங்கள் என்று சொல்லி தொடர்ந்து அவர்கள் ஆண்டவருக்காக அநேக ஊழியங்களையும் சபைகளையும் ஸ்தாபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே என்ன செய்யாது, தடைப்படவே படாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான், நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். ஹல்லேலூயா. போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், என்ன வந்தாலும் அந்த பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தை தான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த உலகத்தின் சக்திகளோ நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ எதுவுமே என்ன செய்யாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று என்ன செய்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு உதாரணத்துக்காக நமது பேதுருவையும் பவுலையும் சீலாவும் இந்த வேளையில பார்த்தோம். ஒருவேளை அந்த சீஷன் ஆண்டவர் கூடவே இருந்திருந்தாலும், ஆண்டவரின் நாட்களில் வாழ்ந்திருந்தாலும், அவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் தெரியுமா, பேதுரு கூட,
ஆண்டவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்பதாக சொல்வார், ஆண்டவரே யாரும் உம்மை மறுதலித்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன், காவலிலும் சாவிலும் உங்க கூட இருப்பான் ஆண்டவரே அப்படின்னு வாக்கு கொடுத்த அந்த மனிதன் என்ன செய்கிறார், 3 முறை மறுதலித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமல் இருக்காது, போராட்டங்கள் வராமல் இருக்காது, வியாதிகள் வறுமைகள் வராமல் இருக்காது. ஆனால் கிறிஸ்துவின் மேல நம்ம வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த அன்பு, விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நம்ம இதை என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ள நம்ம பலப்பட்டு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதுக்கு நமக்கு உதவி செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும், தனிப்பட்ட நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது, நம்முடைய வேத வாசிப்பு எப்படி காணப்படுகிறது, ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த உதவிகளுக்கு நம்ம எவ்வாறு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் நினைச்சு பார்த்தோம்னா, ஆண்டவர் எவ்வளவு நம்மளை நடத்தி இருக்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம நினைச்சிருக்கலாம், இதெல்லாம் நான் தாண்ட முடியாது, அவ்வளவுதான், நான் அப்படியே மடிஞ்சு போயிடுவேன், நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். நம்ம நினைச்சிருக்கலாம், நம்மை சூழ இருக்கிறவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், நம்ம கூட இருந்தார். ஹல்லேலூயா. அதை நினைச்சு நம்ம பிரைஸ் பண்ண, நம்ம துதிக்க 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 இன்னும் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம், நெருக்கமாக மாறி விடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் மத்தேயு 6:6 நம்ம வாசிக்கிறோம்ல, என்ன செய்யுங்கள், உங்கள் அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது பரலோகத்திற்கிற பிதாதாமே உங்களுக்கு என்ன செய்வார், வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஹல்லேலூயா. நம்ம வெளியில வந்து ஜெபிக்கிறதல்ல, இவங்க நல்ல சூப்பரா ஜெபம் பண்றாங்க, இந்த சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப அழகா ஜெபம் பண்றாங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றாங்க, அது இல்ல. அதை விட முக்கியம் என்னன்னா, நம்ம அந்தரங்க ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு கிடைக்கிற நேரங்களில நம்முடைய கதவை பூட்டி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபமானது ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன செய்கிறது, இன்னும் நெருக்கமாக கொண்டு வருகிறது, உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்ள வைக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஃபாதர் எழுதின பாடல கூட நம்ம ஒரு அடி பாடுவோமா, உறுதியாய் பற்றி கொண்டோம். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மை நம்பியுள்ளோம், உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மை நம்பியுள்ளோம், பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, இந்த புவிதனில் தருபவரே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உற்சாகமாய் பாடலாமா, பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும். ராஜாவை கொண்டாடுவோம், உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மை நம்பி உள்ளோம். நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்று நம்பினவர்களாக நம்பியுள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, இந்த புவிதனில் தருபவரே, இந்த புவிதனில் தருபவரே. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால பூர்ண சமாதானத்துடன் உங்களை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி ஏசாயால வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏன் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்றால், 4வது வார்த்தை ஏசாயா 26:4, அவர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்,
கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அசையாத ஒரு பர்வதமாக, ஹல்லேலூயா, ஒரு சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு அஸ்திபாரமாக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நித்திய கன்மலையா இருக்கிறபடினால அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளலாம். ஹல்லேலூயா. அந்த கண்மலை என்ன செய்யாது, அதே இடத்துல தான். எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னாலும், எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் அது அங்கேயே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய இடங்களில் அந்த கற்பாறை ஆனது, அந்த கண்மலை ஆனது அப்படியே இருக்கும், மாறவே மாறாது. அதே போல கர்த்தராகிய நம்முடைய யெகோவா நமக்கு நித்திய கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வருவோம் என்றால், இவன் நம்ம சபையில கூட எத்தனையோ விசுவாசிகள் அந்த அனுபவத்துக்குள்ள காணப்படுகிறார்கள். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த பிரச்சனையை அவர்கள் தாண்டி வருகிறார்கள். மேலும் 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 இவ்வளோ பிரச்சனை வருகிறதே, இவ்வளோ போராட்டங்கள் வருகிறதே, ஆனாலும் ஒரு வார்த்தை கூட கர்த்தரை மறுதலித்து ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லவில்லை. அவங்க இன்னும் ஆண்டவருடைய உத்தமத்தில் என்ன செய்கிறார்கள்? அந்த யோபனுடைய சரித்திரத்தில் பார்க்கிறவனமாக அவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்கிறான்? தன்னுடைய உத்தமத்திலே அவன் உண்மையா இருந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய சிறையிருப்பு மாறினதா மாறவில்லையா? நிச்சயமாய் மாறினது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு மேலான ஆசீர்வாதங்களை, எதிர்பாராத நன்மைகளை வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமானவைகளை கர்த்தர் செய்தார், யோபினுடைய வாழ்க்கையில செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கால வேளையில நம்முடைய கண்மலை யார்? நம்முடைய அஸ்திபாரம் எது? நம்ம எதன் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல கூட 7, 8 அந்த மாதிரி வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, ஏன் நம்ம அவரை துதிக்க வேண்டும், ஏன் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், ஏன் அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வார்த்தைகளில் நாம் வாசிக்கலாம். 8:9 வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அந்த ஆண்டவர் மேல உள்ளதான அந்த வாஞ்சையினால என்ன செய்கிறாராம்? இரவிலும் உம்மை துதிக்கிறேன், அதிகாலையிலும் உம்மை என்ன செய்கிறேன்? உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. அந்த மரியாளை பார்க்கும் பொழுது என்ன செய்கிறாள்? அதிகாலையில எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும் பாருங்களேன். நம்ம கூடவே இருந்ததான ஏசப்பாவை என்ன பண்ணிட்டாங்க? கொன்று போட்டுட்டாங்களே, அவரை கல்லறையில வைத்துட்டாங்களே. அந்த ஒரு கவலையின் மத்தியிலும் அந்த மகள் என்ன செய்கிறாள்? வாஞ்சையோடு அந்த கல்லறையிடத்து ஓடி வருகிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மகளுக்கு தான் முதல்ல என்ன செய்கிறார்? தம்மை வெளிப்படுத்தினார், தரிசனத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலவேளையில் கூட நம்முடைய வாஞ்சை கர்த்தர் மேல இருக்கும் என்றால், நம்ம முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிலே அன்பு கூறுவோம் என்றால், நிச்சயமாகவே நம்ம என்ன செய்வோம்? அந்த நம்பிக்கை உறுதியாய் காணப்படும். என்ன வந்தாலும், என்ன கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும், நான் நம்பி இருக்கிற தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார்? என்னை வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு சகோதரியை பார்க்கலாம். ரூத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த ரூத்தின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறுவதாக. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அந்த ரூத்தின் சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பெத்லஹேமிலிருந்து ஒரு குடும்பம் என்ன செய்கிறது? மோவாப் தேசத்துக்கு கடந்து போகிறது. அந்த சகோதரியின் பேர் நகோமி. அவள் கணவர் 2 மகன்களோடு செல்றாங்க. அங்க போன பிற்பாடு அவளுடைய கணவர் மரித்து விடுறாங்க. அந்த 2 மகன்களுக்கும் திருமணத்தை முடிக்கிறாங்க அந்நிய தேசத்துல. அந்த 2 மகன்களும் மரித்திடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த நகோமி என்ன செய்கிறாள்? தனித்தவளாக அவர் மாறுகிறாள். அப்பொழுது தன்னுடைய 2 மருமகளையும் அழைத்து என்ன சொல்லுகிறாள்? அந்த மாமியார் சொல்றாங்க, மருமக்களே, நீங்க என்ன செய்யுங்க? திரும்பியுமா உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷமா இருங்க. நீங்க ஏன் என் கூட கஷ்டப்பட போறீங்க? நான் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் என்ன செய்ய போறேன்? போகிறேன். நீங்க என்ன செய்யுங்க? திரும்பி உங்க வீட்டுக்கே நீங்க போயிட்டு அங்க சந்தோஷமா இருங்க. நீங்க வீட்டுல போயிட்டு ரூத் 1வது அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள்.
நல்ல ஒரு அழகான ஒரு சரித்திர கதையாக அது காணப்படுகிறது. அப்படியாக அந்த மாமியார் சொல்றாங்க, 2 பேரும் அழுகுறாங்க. திருப்பி என்ன செய்கிறாங்க இந்த மாமியார் பல காரியங்களை சொல்றாங்க. நான் எதுவுமே செய்ய முடியாதுமா, எனக்கு திரும்பி உங்களுக்கு கல்யாணம் பண்றது கூட எனக்கு பிள்ளைகள் கிடையாது, எதுவுமே இல்லை, நான் அங்கே போய் என்ன பண்ண போறோன்னு தெரியாது, நான் எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கவலையோடு சொல்லும் பொழுது, திரும்பவும் சொல்லும் பொழுது, மூத்த மருமகள் ஆகிய ஓர்பாள் என்ன செய்தாளாம், தன் மாமியை முத்தமிட்டு அவளுடைய சொந்த அம்மா அப்பா வீட்டுக்கு திரும்பி போகிறாள். ஆனால் ரூத்தோ அவன் என்ன செய்கிறாள், உறுதியாய் தன்னுடைய மாமியாரை பற்றி கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தை காணப்படும். ரூத்தின் புத்தகத்தை எடுத்து நீங்க வாசிக்கலாம். அவள் மன உறுதியாய் இருக்கிறதை நகோமி அறிந்து திரும்பவும் அதை குறித்து அவளிடத்துல என்ன செய்யலையா, பேசவே இல்லை. ஹல்லேலூயா. திரும்பி இந்த பிள்ளைகிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்ல. அவள் என்ன செய்கிறாள், மன உறுதியாக அவள் என்ன செய்கிறாள், நான் நீங்க எங்க போறீங்களோ அங்க வருவேன், நீங்க உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்க மரணம் அடைகிற இடத்துல நானும் என்ன செய்வேன், மரணம் அடைவேன் சொல்லிட்டு உறுதியாக அந்த மகள் காணப்படுகிறார். அந்த வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஹல்லேலூயா. அவள் மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளிடத்துல ஒன்றுமே பேசவில்லை. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நம்முடைய மன உறுதி எப்படி காணப்படுகிறது? ஒருவேளை சரீரத்துல நம்ம இங்கே உட்கார்ந்து கொண்டு மனதுல ஊசலாடி கொண்டிருக்கிறோமா? என்ன நம்ம ஆலயத்துக்கு போய் என்னத்தை பார்த்துட்டோம், ஆண்டவருக்காக கொடுத்து நம்ம என்ன ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனதுல ஊசலாடி கொண்டிருக்கிறீர்களா? இந்த கால வேளையில ஒரு நகு அந்த அந்நிய ஸ்ரீயான ஒரு மகளாக இந்த ரூத் காணப்பட்டாலும் அவளுக்குள்ள ஒரு மன உறுதி, நான் உங்க கூடவே வருவேன் மாமியாரே, நான் உங்க கூட வருவேன். ஒருவேளை அவள் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை நினைச்சிருக்கலாம், எவ்வளோ கனவுகளை கண்டிருக்கலாம். தன்னுடைய கணவரோடு சந்தோஷமா இருக்கணும், ஆண்டவர் குழந்தைகளை கொடுப்பார், நல்ல வீடு வாசல்கள், நாங்கள் சந்தோஷமா இருக்கணும், அப்படிலாம் அந்த மகள் கனவுகளோடு வந்திருந்தாலும் அந்த கனவுகள் உடைக்கப்பட்ட பொழுதிலும் அவள் என்ன செய்கிறாள், மன உறுதியாக. ஹல்லேலூயா. அதுதான் அந்த உண்மையான ஆண்டவர் மேல வைக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த மகள் உறுதியாய் தன்னுடைய மாமியை பற்றி கொண்டு அந்த மாமியாருடைய சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு நாளும் அருமையாக நடத்துகிறார். அவர்கள் போய் அந்த அந்த நிலத்துல ஒரு இடத்துல போயிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு வயல் நிலத்துல அரிக்கட்டுகளை பொறுக்கும்படியாய் போறாங்க. அந்த இடத்துல அந்த போவாசினுடைய கண்களில அந்த ரூத்துக்கு இரக்கம் கிடைக்கிறது. அவ சொல்லுகிறார், கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறான். அப்படியே தொடர்ந்து சம்பாஷணைகள் போகிறது. அப்புறம் பார்க்கும் பொழுது கடைசியில அந்த நிலத்துக்கே, ஹல்லேலூயா, அந்த போவாஸ் அந்த ஆஸ்திக்காரனுடைய நிலத்துக்கு சொந்தக்காரியாக, ஹல்லேலூயா, அந்த போவாஸுக்கு அந்த நிலம்னா அடுத்தது யாரு, ரூத் தான் அந்த இடத்துக்குரிய சொந்தக்காரியாக மாறுகிறாள். ஹல்லேலூயா. ஒரு அதிபதியாக மாறுகிறாள். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த கால வேளையில நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை யார் உறுதியாய் நாம் பற்றி கொள்கிறோமோ ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை வெறுமையாக விடமாட்டார். மாறாக நம்மை பூரண சமாதானத்துடன் என்ன செய்வார், காத்து கொள்வார். கரங்களை தட்டி உற்சாகமாய், நான் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானம் காத்து கொள்வீர். அதிலும் விசேஷம் நான் பார்த்தீங்களா, இந்த ரூத் ஒரு அந்நிய பெண்ணா இருந்தாலும் ஆண்டவருடைய அந்த சரித்திர அந்த வம்ச வரலாறுல மத்தேயு சுவிசேஷம் வாசிக்க முடியும். வம்ச அட்டவணையில 2 ஸ்திரீகள் பேர் வருது. 2 ஸ்திரீகளும் அந்நிய ஸ்திரீகள் தான். ஒன்று ரூத்து, ஒன்று ராகாப். அந்த அந்நிய ஸ்திரீ, அந்த ஸ்திரீ ஆகிய ரூத்து வம்ச அட்டவணையில், அதுவும் நம்முடைய உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில
அந்த மகளுடைய பேர் வருகிறதாக ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அந்த மகளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் இந்த வார்த்தை கேட்கிறதான அன்பான ஜனங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க நிச்சயமாய் பலவிதமான சோர்வுகளுக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில கடந்து சென்றாலும் ஆண்டவரை நம்புகிறதான அந்த நம்பிக்கையில மட்டும் என்ன செய்யாதீங்க, வலது இடதுபுறம் சாயாதீங்க. ஹல்லேலூயா. எரேமியால நம்ம வாசித்திருக்கோம்ல, எரேமியா 7வது அதிகாரத்துல 7, 8வது வசனங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவன் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அவன் எப்படி இருப்பானா, செழித்திருப்பான். ஹல்லேலூயா. நீர்க்கால்களின் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் தன் காலத்தில் தன் கனிகளை தருகிறதுமான இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் பிரச்சனைகள் இருக்கலாம், அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் உறுதியாக ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையை மட்டும் அசையாமல் காத்து கொண்டு இருப்போம் என்றால், அந்த வாசித்த வார்த்தையின்படியாக கர்த்தரே என்னுடைய நித்திய கண்மலை. மனிதர்களை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு வருகிற உபத்திரவங்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தர அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில கூட எத்தனையோ பேரை சொல்ல முடியும், அன்னாலை சொல்ல முடியும், வருஷம் வருஷம் அவங்க தேவாலயத்துக்கு வர்றாங்க, குழந்தை இல்லை, நிந்தனை அந்த மகளுக்கு காணப்பட்டாலும் அவள் என்ன செய்கிறாள், மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய பாதத்துல தான் வருகிறாள். அந்த கடைசி சம்பவத்துல வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துல ஒருவேளை அவள் ஜெபிக்காம வீட்டுக்கு போயிருக்கலாம். வருஷம் தான் நான் ஜெபம் பண்றேன், இன்னைக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படி சொல்லி அவள் நினைத்திருக்கலாம். அவள் என்ன செய்கிறாள், ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு, சாப்பிடாம அழுது கொண்டிருக்கிற மகள் ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு தன்னுடைய இருதயத்தை எல்லாம் என்ன செய்தாலாம், ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி விடுகிறாள். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்கிறாள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார் வார்த்தையின்படியாக அன்னாள் அந்த நாளிலே அவள் சந்தோஷமான வார்த்தைகளை பெற்று செல்லுகிறாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. மனபாரத்தோடு வந்த அவள் அடுத்த அதிகாரத்துல 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல அவள் ஆண்டவரை புகழ்கிறாள். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட யாரெல்லாம் பலவிதமான போராட்டங்களோடு, ஒருவேளை விசுவாச தளர்வுகளோடு, ஒருவேளை விசுவாச குறைச்சல்களோடு, இந்த வேளையில கேள்விக்குறிகளோடு நாம் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி என்ன செய்யலாம், வெறுமையாக்கி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வேளையில கூட கண்களை மூடுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியாக கூட நம்ம அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பூரண சமாதானம் கர்த்தர் மேல நம்ம வாஞ்சை வைப்போம் என்றால், அவருக்காய் நாம் காத்திருப்போம் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருக்கிறார், சமாதான பிரபுவாக இந்த உலகத்துல கடந்து வந்த தேவன். அவருடைய நாமங்களில் ஒன்று சமாதான பிரபு. அந்த சமாதான பூர்ண சமாதானத்தினால நம்ம நிரப்புவார். இந்த வேளையில கூட எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, அறிக்கை செய்தவர்களாக, நன்றி பலி அந்த பாடலில் நாம் பாடின அந்த வார்த்தைகளை சொல்லி, வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உம் நிழலில் நாள்தோறும் நான் என்ன செய்வேன், மகிழ்வேன் ஐயா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் இந்த வேளையில இணைந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேன் ஐயா. ஆண்டவரே செட்டைகளின் கீழே வந்ததினால ஆண்டவருக்கு
பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அல்லவா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே, எல்லாரும் இணைந்து சந்தோஷமாய் ஆண்டவரே இதுவரை என்னை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம், பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்துல பொருத்தனைகளை எடுப்போம். அன்னாளை போல ஆண்டவரே, நான் உம்மை மேல வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த விசுவாசத்தை விட்டு நான் வலது இடதுபுறம் சாய மாட்டேன் ஆண்டவரே. அப்பா, நீரே என்னுடைய நித்திய கண்மலை அப்பா, நீரேன் வாஞ்சை அப்பா, நீரேன் துதி ராஜா, நீரே என்னுடைய நம்பிக்கை ராஜா, நீரே என் கோட்டை நரன். ஹல்லேலூயா. நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூர்ண சமாதானம் காத்துக்கொள்வீர் என்ற வேத வார்த்தையின்படியாக அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். பூர்ண சமாதானத்தினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி அனுப்புவாராக. ஆமென். கேட்கப்பட்ட நல்ல செய்திக்காக எல்லாரும் தோத்திரம் பண்ணுவோமா? ஒருவேளை எந்த நிலைமையில வந்திருந்தாலும், ஒருவேளை சமாதானம் இல்லாமல் கலக்கமாய் இல்லை கவிப்பாய் கலங்கி போன குழப்பமாய் வந்திருந்தாலும், கேட்ட செய்தியின்படியாய் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை
நம்மை சமாதானமாய் போக பண்ணும். சந்தோஷமாய் தோத்திரம் பண்ணோமா? நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது ஆண்டவருடைய பந்திக்கு நேராக கலந்து போகிறோம். அப்பத்துக்காக ரசத்துக்காக எல்லாரும் தோத்திரம் பண்ணுவோமா? இதில் கலந்து கொள்கிற நம்ம எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் தோத்திரம் பண்ணுவோமா? நிச்சயமாக இந்த அப்பமும் ரசமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அது எந்த மாற்று கருத்தோ சந்தேகமும் இல்லை. நாம் கேட்கிற முகாந்திரம் அது நம்முடைய உலகத்து பிரகாரமாக நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கும். அதற்காக தோத்திரம் பண்ணுவோமா? சரி, எல்லாரும் நீங்கள் இந்த அப்பமும் யாரும் வெளியே தயவு செய்து போகாதீங்க. இன்னும் சில கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். உங்களுக்காகத்தான் நாங்கள் எல்லாத்தையும் அட்வான்ஸாக எடுத்துகிட்டு வரோம். யாரும் வெளியே போகாதீங்க. உங்களுக்கு உணவு உண்டு. எல்லோரும் வரிசையாக நீங்கள் பழங்கால் போடுங்க. இந்த அப்பமும் இந்த ரசமும் உங்கள்கிட்ட வரும்பொழுது அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பழங்கால் நின்னீங்கன்னா எனக்கு அது கொடுப்பதற்கு கொஞ்சம் எளிதாக அமையும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. முழு ஒத்துழைப்பு கொடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் ஆண்டவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பட்டை எடுத்து பிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்கி புசியுங்கள். நல்ல உள்மனதில் ஆழ்மனதில் ஒரு நல்ல விசுவாசமாய் இவைகளை செய்யுங்க. அதே போல இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை ஆகிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிற நாமும் அவரோடு அவருடைய சரீரத்தையும் அவர் இரத்தத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அந்த காரியங்களை அவருடைய வருகை மட்டும் ஞாபகம் பண்ணி படுத்துகிற வண்ணமாக இவைகளை செய்கிறோம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. அதை வாங்கி கொள்ள வேண்டும் என்றால், அவைகளை புசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோடு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஒரு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மிலே காணப்படுகிற குற்றங்கள், குறைவுகள், நம்முடைய ஆண்டவருக்கு எதிரான ஏதாவது ஒரு காரியங்கள் என்னிலே நம்மிலே இருக்கும் என்றால் இந்த வேளையில் ஆண்டவரோடு ஒப்புரவாவோமா? கேட்ட சத்தியத்தின்படியாக உம்மை உறுதியாய் பிடித்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். வார்த்தையில மட்டும் அல்ல, வாழ்க்கையிலும் பாக்கியவான்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள், ஏதாவது நினைவுகள், வார்த்தைகள் நம்மகிட்ட இருக்கும் என்றால் ஆண்டவர் அவைகளை மன்னிப்பாராக. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே மன்னிங்க ஐயா. ஆண்டவரே, எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது குற்றங்கள் குறைவுகளை மன்னிப்பீராக. ஆண்டவர்களை ஆசீர்வதிங்க. செய்தியினால் ஆசீர்வதித்தீங்க, ஆராதனையினால் ஆசீர்வதித்தீங்க. இந்த அப்பத்தினால, இந்த ரசத்தினால எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த அப்பத்துக்காக ரசத்துக்காக சகோதரி யோகனால் அவங்க ஜாம் பண்ணுங்க. இரத்தமே
சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே,